சப்சிடி வெர்சஸ் ஃப்ரீபீஸ். சப்சிடி அப்படின்னா மானியம், ஃப்ரீபீஸ்னா இலவசங்கள். இது ரெண்டுமே அரசாங்கம் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ சப்சிடி முக்கியமாக 3 விஷயத்துக்கு பண்ணுவாங்க. ஃபுட், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட்டுனா சாப்பாட்டுக்கு, அதாவது நியாய விலைக்கடைகள் மூலமாக அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறது. ஃபெர்டிலைசர்ஸ்னால் உர மானியங்கள் கொடுக்குறது. ஃபியூல் அப்படின்னா அந்த கேஸ் சிலிண்டருக்குலாம் கொடுக்குறாங்கல்ல அது போக எம்எஸ்எம்இ செக்டார் இந்த மாதிரி சிறு குறு தொழில்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சப்சிடியாக பண்ணுறாங்க. இது தேவையான ஒன்று தான். இப்போ ஃப்ரீபீஸ் அப்படின்றது இப்போ சப்சிடி யாருக்கு தேவையோ சரியான ரைட் ஆடியன்ஸுக்கு டார்கெட்டட் பீப்புளுக்கு கரெக்டாக போகும். இப்போ ஃப்ரீபீஸ்ன்றது 10ஆம் எல்லாத்துக்கும் போகிறது. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, போன எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதியில் முன்னாள் முதலமைச்சர் எம்கேஎஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதை போய் நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. இதே இபிஎஸ் என்ன சொல்லியிருந்தா, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கவங்களே அந்த கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கி வச்சுக்கிருவாங்க. தேவையோ தேவையில்லையோ இலவசமாக வருதுல்ல, அதை வாங்கி வச்சுக்கிருவாங்க. இதே ஸ்டாலின் சொன்ன மாதிரி போயிருந்தா, அந்த கூப்பன் 8000 ரூபா கூப்பனை போய் கொடுத்தாங்கன்னா, கடையில் கொடுத்தாங்கன்னா, அவங்க 15000 ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா மீதி 7000 ரூபா அவங்க கொடுப்பாங்க. ஒன்று அவங்க யாருக்கு தேவையோ அவங்க தான் கடைக்கு போவாங்க. ப்ளஸ் அது மூலமாக 18% டேக்ஸ் வேற கவர்மெண்ட்டுக்கு கட்டுவாங்க. அது மூலமாக வரும். அது மூலமாக தொழிலும் அந்த சமயத்தில் அந்த உற்பத்தியும் அது பெருகும். இந்த மாதிரி சப்சிடி நாட்டோட உற்பத்தி வளத்துக்கு தான் உதவணுமே தவிர இந்த ஃப்ரீபீஸ் சரியாக உதவுறது இல்லை. இந்தியா கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடி இந்த இதுக்காக சப்சிடிக்கும் ஃப்ரீபீஸுக்காக செலவு பண்ணுது. அதில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி மக்களுக்கு கேஷாக வித்தவுட் எனி டார்கெட் எல்லாருக்கும் போய்கிட்டு இருக்கு. அதனால சப்சிடி தான் உயர்ந்தது. ஃப்ரீபீஸை முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் குறைக்கணும் என்று சொல்லி இன்னும் பேசணும். வணக்கம், வாழ்க வளமுடன்.